தூய்மையுடன் காத்திருக்கிறதா? தூயா மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உமேல் தாகமாக இருக்கிறது என்று தாகவதர் சொன்னதை போல எப்பொழுது நான் உண்மையே நோக்கி கொண்டிருக்கேன். உமது வார்த்தையை கீழ்ப்படுத்தி நடக்க, உமக்கு செவிசாய்த்து நடக்க நீ கிருபை முடியாத சமூகத்தில் வருகிற தோப்பனை இந்த நேரத்தில் கூட நாங்கள் உம்மை பற்றும் பயபக்தியோடு எண்ணத்தில் நிலைத்திருந்து உண்மையிலே கைகூர்ந்து மகிழத்தக்கதான கிருவியை நீர் தந்து வழிநடத்த முடியாத சமூகத்தில் வருகிற தோப்பனை இந்த நேரத்தில் கூட தாவீது சொன்னதை போல கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம் இரட்சணிய கண்மலையை சங்கித்துள்ள கடவு வாருங்கள். துதித்தனுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதிகள் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படியே நாங்கள் உண்மை பாடவும், உண்மை போற்றவும், உண்மை துதிக்கவும், உங்களுடைய சத்திய வசனங்களை தியானிக்குமாறு கூடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட இந்த ஆராதனையை தங்களுடைய இல்லங்களில் இருந்து பேஸ்புக் வழியாக நேரடியாக கண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்காக வருகிறவர்கள் குடும்பங்களுக்காக வருகிறோம். அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் கர்த்தரை தொழுது தோத்தரிக்கவும் அனைவரும் எழுந்திருந்து 250வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். கீர்த்தனை பாடல் 250. Yeah.
சொல்லப்பட்ட சங்கீதம் 42 முதலாம் வசனம் தொடங்கி அதிகாரம் முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 42 முதலாம் வசனம் தொடங்கி அதிகாரம் முடியும். சங்கீதம் 42 முதலாம் வசனம் தொடங்கி அதிகாரம் முடியும். மானானது நீரோடத்தை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியா இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் கல்வியை ஆசிரியர் கல்வியை மாற்றி தேவாலயத்திற்கு இவைகளை நான் போதிய உள்ளவை எனக்குள்ளே உருவுகிறது. என் ஆத்மாவே நீ ஏன் கலந்துகிறாய்? ஏன் எனக்கு தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காப்பது அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். தேவனே என் ஆத்மா எனக்கு கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலிருந்து நினைக்கிறேன். உமது மதங்களின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆக்கியும் கற்கிற பணக்காலத்தை தனது திருவையை கற்கிறார். ராக்காலத்தை அவரை பாட்டு வாய்வாய்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மணியாகி தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்து சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். தேவனையே சத்துருக்கள் ஆழ்ந்து வரும் என்று சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை 100 குத்துகள் போல் இருக்கிறது. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிற்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இப்பொழுது சதாக இருக்கிறபடியே மீண்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. 345வது ஞான பாடலை பாடுவோம். இயேசுவே உம்மை தியானித்தார், உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுகிறார், பரமானந்தமே. ஞான பாடல் 345. Ullam
ஒவ்வொருக்கும் முன்பாக நம்முடைய பாவங்களை மன வருத்தத்தோடு அறிக்கை செய்வோமாக. கிருபையும் இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்தியினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உதிரித்து தண்டனைக்கு தகுதியுள்ளவரை ஒப்புக்கொள்கிறோம். கடவுளை பாவிகளால் நீங்கள் கிருபை உள்ளவராயினும் நாங்கள் ஞான விசுவாசம் சுத்தியத்தை பொருளாய் ஊழியம் செய்கிறேன். எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை சுத்தியிருக்கிறோம். தந்தையாகிய கடவுளை எல்லாவற்றையும் படைத்தவரே, மக்களாக எங்களுக்கு இறங்கும் என்னிடம் கிருபை கொண்டு விற்பனை செய்திடணும். கிறிஸ்துவே உலக மீட்பரே, கேட்கிற எங்களுக்கு இறங்கும் என்னிடம் கிருபை கொள்வதற்காக பிதாவிடம் வேண்டுதல் செய்திடணும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றாக சகாயரே, மக்களாக எங்களுக்கு இறங்கும் என்னிடம் கிருபை கொண்டு விற்பனை செய்திடணும். ஆமென். கெட்டு அழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்து அருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை நாம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். சமாதானம் உலகினில் பெருக கடவுளின்
4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உத்திரானர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய நிருப வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே மகிமை உண்டாவதாக. நான் இவ்வுடையோர் வேறு பெற்றோ நீர் இல்லவர் நாட்டை உரிமைக்கு தாங்கிக் கொள்வர். ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல எனதாகினால் ஆகும் சொல்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்க கவனமாய் கவனிப்போம். அது யோவானின் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்கள் முடிய அடங்கியுள்ள பகுதி. யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முடிய. யோவான் 15:26 முதல். தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்பொழுது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகிறது. தந்தையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும் பொழுது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். தொடக்கத்திலேயே நான் இவற்றை உங்களிடம் சொல்லவில்லை, ஏனெனில் நான் உங்களோடு இருந்தேன் என்றார் என்பதுவே. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு சோதினா. நாம் உலகமெங்கும் உள்ள கிறிஸ்துவ திருச்சபை மக்களோடு ஐக்கியப்பட்டவர்களாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் பவித்து கன்னிமரியாவுக்கு பிறந்து பொந்திய பிலாத்தின் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். மரத்துக்கு ஏறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடன் இருக்கிறார். அவ்விடத்திற்கு உயிரிழக்கும் மருத்துவருக்கும் நியாயத்தை படித்து வைப்பார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரமும் தருவதும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த அந்த விசுவாச பற்றுவது நம்முடைய மரண பரியந்தம் உறுதியாக இருக்க கடவுள் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். சபையார் வருவோம். இந்த வாரத்தில் நம்முடைய பிறந்த நாட்களை கொண்டாடுபவர்கள் திருமதி கிறிஸ்டி ஷீபா 24ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். திரு ஆர் தியாகராஜன் 24ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். செல்வி டெய்சி மேரி ஜான் பாக்கியா அவருடைய குமாரத்தி 25ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். திருமதி எப்சிபா கோகிலராணி 26ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். திருமதி ஆர் மங்களரசி 30ஆம் தேதி தங்களுடைய பிறந்த
நாளை கொண்டாடுகிறார்கள். இவர்கள் யாவருக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு திருமண ஆண்டை நிறைவு செய்கிற மக்கள் உண்டு. திருமதி திரு ஏ மாசிலாமணி ஜி ஞான சுந்தரம் 25ஆம் தேதி தன்னுடைய திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறார்கள். திருமதி திரு கே சாத்ராக் முத்துக்குமார் ஜோஸ் அனனியா வேளாங்கண்ணி இருவரும் 27ஆம் தேதி தன்னுடைய திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறார்கள். அதுபோல திருமதி திரு ராஜேந்திரன் லிவியா வெங்கடகுறிச்சியில நம்முடைய சபையினுடைய ஊழியர்களை கவனித்து வருகின்ற உபதேசியாராகவும் ஊழியராகவும் இருக்கின்ற திரு ராஜேந்திரன் திருமதி லிடியா அவர்கள் 24ஆம் தேதி தன்னுடைய பிறந்த திருமண ஆண்டை கொண்டாடுகிறார்கள். பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். திருமண ஆண்டுகளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் திருச்சபை சார்பாக அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் தெரிவித்துக் கொடுக்கின்றோம். இந்த வாரத்திலுமாக திருமண நாளை கடந்த வாரத்தில் கொண்டாடிய நம்முடைய உபதேசியார் திரு லெஸ்லி அவர்களும் லெஸ்லி நியூபிகன் அவர்களும் அவருடைய துணைவியாளர்களும் இந்த நாளிலே 22ஆம் தேதி தன்னுடைய திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடினார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக அவர்கள் இடத்திலே முழங்கால் படிக்கிறார்கள். அவர்களையும் நாம் விபத்திலே நிலைக்கு அழைக்கப்படுகிறோம். மாத்திரமல்ல, நம்முடைய சபையை சார்ந்த திரு ஜான் பாக்கியா அவருடைய குடும்பத்திலிருந்து அவருடைய துணைவியாருடைய தம்பி அவர்கள் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார்கள். ஈராக்கிலும் இன்னும் மலேசியாவிலும் பணிபுரிந்து வருகிறார்கள். அருமையான அந்த சகோதரர்களுக்கு நல்ல சுகத்தை தரும்படியாக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டுகிறோம். இந்த வைரஸ் கிருமிகள் அவர்களை தாங்காதபடி எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே திரு ஜான் பாக்கியாவுடைய குடும்பத்தை சார்ந்த திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே நம்முடைய ஊரடங்குகளை தளர்வுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த நோயோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் இந்த நோயை முழுமையாக குணப்படுத்தும்படியாக நம்முடைய தேசத்திலிருந்தும் உலக நாடுகளிலிருந்தும் எடுத்து போடும்படியாக நாம் ஜெபிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்துல ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, நம்மிடத்துல அநேக விண்ணப்பங்களை வைத்திருக்கிறார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உண்டு, சிகிச்சை எடுக்கிறவர்கள் உண்டு. எல்லாருக்காகவும் கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அளவற்ற கிருபைகளுக்காக ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த ஊரடங்கு நாட்கள் என்று சொல்லக்கூடிய நாட்கள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்ற நாட்களாக, எங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு நாட்களாக மாத்திரமல்ல, நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகின்ற நாட்களாய் மாற்றி கொடுத்தேன். ஆனாலும் இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு சுவாமி. இந்த வாழ்வில் பெரிய விதமான ஆண்டவர் நாங்கள் சோதனைக்குள்ளாக இருக்கிறோம். இந்த வைரஸ் ஆனது அநேக மக்களுடைய உயிர் எடுத்திருக்கிறது. நாங்கள் தனித்திருந்தோம், நாங்கள் விழித்திருந்தோம், நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம் கிருபையினாலே. ஆனாலும் உலகத்திலே உள்ள அநேக நாடுகள், அநேக தேசங்கள் ஆண்டவரை இந்த நோயினாலே, இந்த வைரஸினாலே அநேக மக்கள் இருந்திருக்கிறார்கள். பயங்கரமான ஒரு பாதிப்பு நிமித்தமாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் அந்த பாழாக்கள் கொள்ளை நோய்கள் தப்புவிப்பார் என்று சொல்லி எங்களை பாதுகாக்கிறையா, பலப்படுத்தியா. இந்த நோயிலே மாண்டவர்கள் உண்டு ஆண்டவரை, இந்த நோயிலே அவதிப்படுகிறவர்கள் உண்டு, இன்னும் சிகிச்சை எடுக்கிற மக்கள் உண்டு. எல்லாருக்கும் ஆண்டவர் இறங்கும்படியாக வச்சிருக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரை, இந்த நோயினுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்காக பிரதம மந்திரி, அவருடைய அமைச்சர்கள், இந்த நாட்டினுடைய அனைத்து முதலமைச்சர்கள், எங்களுடைய நாட்டினுடைய முதலமைச்சர், இன்னும் அமைச்சர்கள், அதிகாரிகள், மருத்துவர்கள், காவல்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், இன்னும் ஆண்டவர் தூய்மை பணியாளர்கள் யாருக்கும் ஆண்டவர் கிருபை தரும்படியாக அவங்க எடுக்கிற ஒரு பெரிய முயற்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை அந்த மக்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பதாக இருக்கிறோம். அந்த நினைவோடு கர்த்தரோடு இருக்கிறையா, அவர்களை வழிநடத்துகிறீர், எங்களுடைய தேசத்தை பாதுகாத்து வருகிற நம்பிக்கையோடு கூட நாங்கள் ஏதோ இந்த திருச்சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அடியார்கள் ஒன்று திருமதி திருஷ்டி ஷீபா அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் அவர்களை உம்மட்டுமாய் வழிநடத்தி ஆசீர்வதித்து குடும்ப வாழ்விலும் நிறைவான ஆண்டவரை கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறையா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ இந்த புதிய ஆண்டு நன்மையான ஆண்டாக, கிருபையின் ஆண்டாக, ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுக்கின்ற ஒரு ஆண்டாக அவர்களை பலப்படுத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திரு தியாகராஜன் அவர்களுக்காக திருத்தமுத்திரை வருகின்றோம். ஆண்டவர் நாம அவருடைய ஆசீர்வாதம் இம்மட்டும் அவருடைய பாதுகாத்து பராமரித்து உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே வழிநடத்தினேன் என்று மோசையோடு சொன்னது போல ஆண்டவரை இருந்தவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அவரை பாதுகாத்து
ஆசீர்வதித்து பலப்படுத்தியா. இதோ இந்த புதிய ஆண்டும் நன்மையினாலும் திரும்பியினாலும் அடியாரை நிறைத்து உடைய பணிகள், பயணங்கள், சரீரத்தில் உள்ள பலத்தினங்கள், குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி புது பலன் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நினைக்கிறோம். சில கடைசி மேற்காக சமூகத்தில் வருகிறோம். படிக்கிற பிள்ளையை கத்தரை மட்டும் ஆசீர்வதிக்கிறியா, தேர்வுகளை எழுதுவதற்கும் உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மீதம் உள்ள காரியங்களை பிள்ளையோடு கூட இருந்து ஆண்டுகிறேன். பிள்ளை கொஞ்சம் சுருக்கத்திற்கு ஆகிருக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிமையா சொன்னது போல நான் மரண இருளில் பள்ள பார்க்க வந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே என்று சொல்லக்கூடிய அந்த உங்களது அனுபவங்களை அருமை மகளுக்கு நிறைவாக்கியாக நாங்கள் தெரிவிக்கின்றோம். போல திருப்பதி எப்சிபா கோகில் ராணி அவர்களுக்காக சமூகத்தில் வருகின்றோம். அவருடைய ஆசீர்வதியா வெள்ளப்படுத்தும், வழிநடத்தும், நன்மையினாலும் திரும்பினாலும் நிறைக்கும்படியாக மட்டும் வழிநடத்துவதையா அவருடைய குடும்ப வாழ்விலே, இன்னும் பொது வாழ்விலே, சமுதாய வாழ்விலே அவருடைய ஆசீர்வாதத்தையும் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வேண்டிய நன்மைகளை, கிருபைகளை பரப்புகிறார். இந்த ஆண்டின் ஆசீர்வாதங்கள், பணியிடங்கள், குடும்பங்கள் எல்லாவற்றும் நிறைவான கிருபைகளை கொடுத்து கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், எங்களுக்கு எல்லாவற்றையும் ஜெயமாக்கி கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னத அனுபவங்களில தொடர்ந்து இந்த புதிய ஆண்டையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் தெரிவிக்கின்றோம். இதுபோல திருமதி மங்களரசி அவளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமானவர் நன்மைகளை தாரும் ஆண்டின் ஆசீர்வாதங்கள் இன்னும் ஆண்டு குடும்பத்தை ஒரு குடும்ப வசதியாக கட்டி எழுப்புகின்ற பணியில குடும்பங்களுக்கு ஆண்டு ஆசீர்வாதமாக பிள்ளைகளை வளர்க்க குடும்பத்தினுடைய அவருடைய கணவருக்கு ஆண்டு கொடுத்த சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மகன் பிரசன்னாவை ஆசீர்வதிக்காண்டவரை விரைவிலே நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையை நன்மையாக இருக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தமாட்டவரை நாங்கள் இந்த வாரத்தில் நம்முடைய பிறந்த ஆண்டுகளை கொண்டாடுகின்ற மக்களை நிறைவாக பலப்படுத்தி வழிநடத்தும்படியாக நாங்கள் கருதுகிறோம். அதுபோல திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுகிற சுவாமி இந்த வாரத்தில் கொண்டாடுகிற மக்கள் உண்டு. திருமதி திரு மாசிலாமணி, ஞான சௌந்தரம் அவளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிற மனிதனை பூர்ணப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர், நீ உன் பிள்ளைகளை காண்பாய் என்று சொல்லக்கூடிய உங்களது அனுபவங்களை, ஆசீர்வாதங்களை நிறைவாக்கி கொடுக்கக்கூடிய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஞான குடும்பத்தோடு இருந்து வழிநடத்துகையா சாதவர்களுக்கும் டீச்சரோடு இருந்து அவர் பலப்படுத்தி இம்மட்டும் அவரோடு கூட இருந்து பலவீனங்கள், குறைவுகள் வந்த பொழுதும் நீ பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அடியாரோடு இருந்து அவரை பலப்படுத்தினேன், வழிநடத்தினேன், ஆசீர்வதித்த அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக எல்லாரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற ஒரு அன்பின் குடும்பங்களுக்கு மக்களாக இருக்கக்கூடியான குடும்பத்திற்காக இந்த ஆண்டிலும் அவருடைய குடும்பமாக இணைந்து இருக்கிற முயற்சிகள் எடுக்கிற எல்லா விதமான அவருடைய பணிகளிலே நிறைவான கிருபை இருக்கும்படியாக இருக்கிறோம். அதுபோல திருமதி திரு சாத்ராக் குமார் வேளாங்கண்ணிக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை மட்டுமாய் அவரோடு இருந்து குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து நாளிலே அவருக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அதை வளர்த்து வருகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லியிருக்கா, இதே போல இந்த பிள்ளைகளை கர்த்தர் வளர்க்கிறதையாக சொல்கிறோம். நம்ம குடும்ப வாழ்வில அவரோடு இருந்து நல்ல பணியிடங்களை கொடுத்து நல்ல விதமான ஆண்டவரை அவருடைய வாழ்வில எல்லா நிறைவை கொடுத்து அன்பிற்காக செலுத்துகிறோம். சொன்னது போல கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன ஆண்டவர் உன்னை ஆசீர்வதியும் புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்கள் இன்னும் குடும்பமாக இணைந்தவர்கள் செய்கிற எல்லா ஊழியர்களின் நிறைவான திருப்பியாக இருக்கிறோம். போல திரு ராஜேந்திரன் லீடியாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலே வெங்கடங்குறிச்சியில தன்னுடைய பணிகளை செய்து வருகிற ஊழியருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர் கொடுத்துகிற அந்த புதிய திருமண ஆண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது நாம மட்டும் அவரோடு இருந்து சுயநம்பில விலகினங்களில் அவரோடு இருந்து சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள், வருத்தங்கள் வந்த பொழுதும் ஆண்டு பாதுகாத்து பராமரித்து இருக்கிற வெங்கடங்குறிச்சி பகுதியில ஊழியர்களை செய்ய அழைத்து நன்றி செலுத்துகிறோம். ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இன்னும் குடும்பமாக இணைந்து அநேக ஊழியர்களை செலுத்துகிறேன். சொல்லுகிற வார்த்தைகள் ஆண்டவர்கள் சொல்லுகிறதான ஜபங்களை எல்லாம் ஆசீர்வதித்து அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக குந்தியல் வைக்கப்பட்ட ஒரு விளக்கை போல ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தன்மையாக அதுபோல கடந்த 22ஆம் தேதி நம்முடைய திருமண ஆண்டை கொண்டாடிய அருமையான என்னுடைய உதேசியா குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். திருமதி திரு லெஸ்லி நியூபிகின் புனிதாவுடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவரை பல இடங்களுக்கு அழைத்து சென்று ஆண்டவரை பல நாடுகளுக்கு அழைத்து சென்று சாட்சியுள்ள வாழ்வை கொடுக்க வேண்டுமாய் இந்த இடங்களுக்கு அழைத்து வந்து ஊழியர்களை செய்ய, வியாபாரங்களை செய்ய ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை கொண்டு தேக மக்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் என்று சொன்ன ஆண்டவர், உன் மனைவி உன் வீடுகளில் கண்டித்திரும் திராட்சியை செடி போல இருப்பான்னு சொன்ன ஆண்டவர், செடி நிறைந்த கொடி நிறைந்த ஒரு வாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறது என்று செலுத்துகிறோம்.
இந்த புதிய ஆண்டு எல்லா வளமும் எல்லா நன்மையும் கொடுக்கக்கூடிய ஜெபிக்கிறோம். மகளுக்காக ஜெபிக்கிறோம். மகளுடைய அனைத்து காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து வருகிறேன், எல்லாவற்றையும் நன்மையாய் கொடுக்கிறேன். ஆசீர்வாதத்தையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. அதுபோல எங்களுக்கு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட அருமையான திரு ஜான் வாக்கியாவுடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் வெளிநாட்டில் இருக்கிற அருமையானுடைய உறவினர்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஐயா. அருமையான சகோதரிய தம்பிக்காக ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தாமே கர்த்தர் சுகத்தை திரும்பியாக ஜெபிக்கிறோம், பலத்தை திரும்பியாக ஜெபிக்கிறோம். விரைவில் ஆயிரம் திரும்பி குடும்பங்களோடு மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக ஜெபியுங்கள், கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி மலேசியாவில் முக்கியமாக இருக்கின்ற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அதுபோல எங்களில் ஜெபியை கேட்டுக்கொண்டு ஒருவரை நினைக்கிறோம், ஒருவரை ஆசீர்வதியும் மாத்திரமல்ல இந்த கொடிய வைரஸ் இருந்து எங்களை பாதுகாக்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவராமே எங்களை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து உங்களுடைய ஆலயங்களில் வந்து நாங்கள் துதிக்க ஆண்டவரை நினைக்க ஒரு ஆண்டவர் நிறைவான கிருபைகளை கொடுக்க முடியாது. இந்த தொலைக்காட்சியின் வழியாக இந்த நேரலையிலே பார்த்து கொடுக்கிற மக்கள் அவர்களுக்கு பிறந்த நாட்கள் உண்டு, திருமண நாட்கள் உண்டு. சுவாமி ஒவ்வொருவரும் இந்த வாரத்திலே பிறந்த நாளையும் திருமண ஆண்டையும் அனுசரிக்கிற ஒவ்வொருவரும் கிருபை இருக்க முடியாது. என்னுடைய திருச்சபை, பேராயர், என்னுடைய செயலர், ஆலோசனை சங்கம், இன்னும் ஒவ்வொருவரும் ஆட்சியிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நான் நன்மையினால் கிருபையினால் கர்த்தரை நிறைந்து ஆசீர்வதித்து என்னுடைய கிருபையினாலே வழிநடத்த முடியாது. இடத்துல முழங்காலம் இருக்கிற அடியாரைக்கு ஆசீர்வதித்து குடும்பத்தையும் அந்த பிள்ளைகளையும் பலப்படுத்தி அந்த அநேக திருமண ஆண்டுகளை காணும்படியாக அன்பின் கருத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியை பலப்படுத்தும். துதி கனம் வைக்கும் எல்லாரும் முகத்தை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக இருக்கின்றோம் பிதாவே. மீண்டும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக அனைவரும் எழுந்து நின்று 137வது கீர்த்தனை பாடலை பாடுங்கள். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதரும் போல் தேவன் எந்த ஆத்மா உண்மையை வாஞ்சித்து கதறுங்கள். கீர்த்தனை பாடல் 137.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். சபையாக அமர்வோம். யோவான் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் 26ஆம் 27ஆம் வசனமும் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களும் நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 15, 26, 27, 16ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் இடர்கள் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவர்கள் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவர்கள் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவை என்னை அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளங்களில் தங்கியிருந்து அல்லது அன்பினால் நிரப்பியர்களும் பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரே, ஒரே விசுவாச ஒருமைப்பாட்டிலே கூட்டி சேர்த்திருக்கிற தேவனுக்காக இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கிற திரு வார்த்தைகளை கொண்டு எங்களை உமக்கு என்று பிரதிஷ்டை செய்தோம். உமது வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான கிறிஸ்துவை மக்களே, நீங்க திருச்சபையிலிருந்து முகநூல்படியாக பார்த்து கொண்டிருக்கிற உண்மையான ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனமும் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனமும். தலைப்பு எக்ஸ்யூடி என்று சொல்லுகிறார். ஹியர் ஓ லார்ட், கர்த்தாவே கேட்டருளும் என்று சொல்லுகிறார். ஹியர் ஓ லார்ட். இந்த வாரத்தினுடைய சிந்தனை பொருள் வெயிட்டிங் ஃபார் த அவுட்போரிங் ஆஃப் ஸ்பிரிட் என்று சொல்லுகிறார். வெயிட்டிங் ஃபார் த அவுட்போரிங் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியானவருடைய ஊற்றப்படுதலுக்காக காத்திருக்கின்ற நேரங்கள். ஆவியானவருடைய ஊற்றப்படுதலுக்காக காத்திருக்கின்ற நேரங்கள். நாம் இப்பொழுது உயிர்த்தெழுந்த பண்டிகையினுடைய இந்த காலங்கள் முடிந்து கிறிஸ்து வரத்துக்கு ஏறின பண்டிகையை நாம் கொண்டாடி வருகின்ற வாரங்களில் நாம் பரிசுத்த ஆவியின் பண்டிகையை கொண்டாட இருக்கின்றோம். அதனால தான் இந்த பரிசுத்த ஆவியை குறித்து நாம் அதிகமாக சிந்தித்து வருகிறோம். இந்த 16ஆம் அதிகாரத்தில் இந்த பரிசுத்த ஆவியை குறித்து அதிகமாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த 15ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் பார்ப்போம் சொன்னால் ஒரு ஊமையோடு ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு சிடியையும் ஒரு குடியும் வைக்கின்ற ஒரு ஊமையோடு ஆரம்பித்து அதை அவர் சொல்லிக்கொண்டே வருகின்றார். அதற்கு பின்பதாகத்தான் இந்த நாளினுடைய நம்முடைய பகுதி பிதாவினிடத்திற்கு நான் அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திற்கு புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொல்லுகின்றார். அப்ப இந்த வாரத்தினுடைய பொருள் எக்ஸூடி என்று சொல்லக்கூடிய ஹியர் போனோம். இதனுடைய பொருள் என்று சொன்னால் டு ஹியர் கிளியர்லி, டு ஹியர் கிளியர்லி, தெளிவாக கேட்பது. நம்ம என்ன சொல்றோம், கர்த்தாவே கேட்டருளும் என்று ஆண்டவரிடத்தில் சொல்றோம். நான் என்ன சொல்றாங்கன்னா ஹியர் என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே கேட்டருளும் என்று சொன்னால் டு ஹியர் கிளியர்லி, தெளிவாக கேட்பதும் புரிந்து கொள்வது. தெளிவாக நாம் கேட்பதும் புரிந்து கொள்வதும் முக்கியம் என்று சொல்லுகிறார். நாம கடவுளிடத்தில் கேட்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்கிறது. நாம் கடவுள் சொல்லுகின்ற பொழுது கடவுள் கேட்க வேண்டும். இன்னொன்று, கடவுள் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த 15ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுது சொல்வார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். செடி இருந்தால்தான் கொடி வளர முடியும். ஆகவே அவர் இணைந்து வருகின்ற ஒரு வாழ்வை சொல்லுகின்றார். இந்த அடிப்படையில் தான் இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட போகிறவர் வந்து என்ன செய்வாரா, என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் அப்படின்னு சொன்னா, இதில் எப்படி சொல்றாங்கன்னா,
டிவைன் அண்ட் ஹியூமன் விட்னஸ். மனிதனுடைய சாட்சி இருக்கிறது, கடவுளுடைய சாட்சி ஒன்று இருக்கிறது. மனிதன் மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறார், கடவுள் இன்றைக்கு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இங்கே பிதா அனுப்பப்பட போகிறவர் என்னை குறித்து, யாரை குறித்து? இயேசுவை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். அடுத்த வசனம், நீங்களும் ஆதி முதல் என்னோடு இருந்தபடியினாலே நீங்களும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப இந்த சாட்சி என்று சொல்லும் பொழுது, ஒரு கிறிஸ்தவன் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவி சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவி கிறிஸ்துவை குறித்து கொடுக்கின்ற ஒரு சாட்சி. இரண்டாவதாக, நீங்களும் என்னோடு இருந்தபடியினால் கிறிஸ்துவை குறித்து நாம் கொடுக்கின்ற ஒரு சாட்சி. இதுல சில கருத்துக்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவோடு ஒரு நெருக்கமான உறவு இருந்தால்தான், கிறிஸ்துவோடு நெருக்கமான உறவு இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு சாட்சி சொல்வதற்கு முடியும். பார்த்தோம் சொன்னா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல அவர் சொல்லுகின்ற பொழுது இந்த போல் அடிக்கிறார், இந்த சங்கதிகளை நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம், தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தது பரிசுத்த ஆவியின் சாட்சி என்றார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகள். ஒன்று, தேவன் தமக்கு கீழ்ப்படியவர்களுக்கு தந்தருடைய பரிசுத்த ஆவியின் சாட்சி. இது யார் சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசுவோடு இருந்த சீடர்கள், இயேசுவோடு இருந்த சீடர்கள் சொல்லுகின்றதான ஒரு சாட்சி. கிறிஸ்துவோடு நெருக்கமாக அல்லது அவரோடு ஒரு உறவிலே இருக்கின்ற மக்கள் தான் இதை சொல்ல முடியும். ஏனென்றால் ஊழியத்திற்கு அழைத்தார், வந்தாங்க, சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் என்று சொன்ன உடனே பழைய வேலைக்கு சென்றார்கள். மறுபடியும் அழைத்து வந்தார், அந்த ஊழியர்களுக்கு அழைத்து வந்தார். அழைத்து வந்துவிட்டு அவர்களுக்கு ஒரு ஆவியை கொடுக்கிறார். அந்த ஆற்றலோடு தான் அவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை. அந்த பரிசுத்த ஆவி உள்ள வந்ததுனால்தான் இவ்வளவு தெளிவா சொல்றாங்க, நாங்கள் அவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். இதற்கு முன்பாக இருந்தவர்கள் பயந்தவர்கள், ஒளிந்தவர்கள், கோடைகள், கோபக்காரர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்றவன், கிறிஸ்தவ சாட்சி சொல்லுகின்றவன் கிறிஸ்துவோடு நெருங்கிய ஒரு உறவில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக சொல்லுகின்ற பொழுது, அந்த கிறிஸ்துவுடைய சாட்சி என்று சொல்லும் பொழுது கடவுளோடு கூட ஒரு தேற்றரவாளம், அதாவது வெளிப்படையான சாட்சி இருக்க வேண்டும். நம்ம இன்றைக்கு சாட்சி வாயின் வார்த்தைகளே இருக்கிறது, வெளிப்படையாக இருப்பது. நம்ம சாட்சியெல்லாம் எங்கதான் இருக்கு? வார்த்தையில இருக்கு. வார்த்தை நமக்கு ஆண்டவரை கோடா கோடி சோத்திரம். எவ்வளவு சோத்திரம்? கோடா கோடி சோத்திரம். இந்த கோடா கோடி சோத்திரத்தை எவ்வளவு நேரம் சொல்லணும்? எவ்வளவு நேரம் சொல்லணும்? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் முடிஞ்சிருச்சு. கர்த்தாவே கோடா கோடி சோத்திரம் முடிஞ்சிருச்சு. அப்ப இன்னைக்கு நாம் கொடுக்கின்ற வெளிப்படை சாட்சிகள் எப்படி இருக்கிறது? இந்த லாக்டவுன் என்று சொல்லக்கூடிய இந்த ஊரடங்கு காலங்களில் நம்மை இந்த உலகத்திற்கு ஒரு தெளிவாய் காட்டியிருக்கு. கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? அந்த பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கும், அந்த புதிய ஏற்பாட்டிலே உள்ள ஆதி கிறிஸ்தவர்களுக்கும் இப்பொழுது உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவை? நாம் சுயநலமாகவே கிறிஸ்துவை புரிந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு வேணும், அது வேணும் தான் இருக்கிறோம் ஒழிஞ்சு ஒரு உலகத்தை குறித்து நாம் சிந்திப்பதில்லை. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு என்ன செய்கிறது? கரைக்கிறது, சுவை கொடுக்கிறது, என்பதாக என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. இன்னைக்கு நாம் பூமியை பாதுகாத்திருக்கிறோமா? அதான் நான் இந்த லுத்தரன் பிரதர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஜெப நேரத்தில் சொன்னேன். கடவுள் உலகத்தை ஆண்டு அனுபவிங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டு அழித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், நமக்குள் ஒருவர் இருந்து நம்மை வழி நடத்த இருந்தால்தான் நம்மால் செய்ய முடியும். ஆக இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் பூமிக்கு உப்பாக உலகிற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவுனராக, ஹெல்பர் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையிலே தான் வருகின்றார். அவர் சொல்றாரு, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று செய்கின்றவர் ஹெல்பர், அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உதவிகள்.
3 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உதவிகள், ப்ராமிஸ் ஹெல்ப் என்று சொல்லக்கூடிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உதவிகள் 3 இந்த அதிகாரங்களில். 1 அவர் சொல்றாரு, யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தார். சாமி சொல்றார், பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு கடவுள், ஒரு ஆவியானவர், ஒரு தேற்றவாளர், ஒரு உதவி செய்கிறவர் எங்க இருக்கிறார்? He is always with me. நம்ம இன்றைக்கு சொல்லுகின்றது போல திடீர்னு வந்து திடீர்னு போக மாட்டோம். திடீர் சாம்பார் பொடி, திடீர் இட்லி பொடி, திடீர் ரசப்பொடி மாதிரி திடீர்னு வர மாட்டார். என்றென்றைக்கும் எப்பொழுதும் சொல்லுகின்றார், உங்களோடு இருக்கும்படியாக வேறொரு ஏற்றவாளனை தருவார். ஆக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறவர் என்று சொல்லும் பொழுது எப்படி இருக்கிறார்? என்றென்றும் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கடவுள், என்றென்றும் என்னோடு இருக்கிறார். 1. 2. இந்த 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார். யோவான் 14:26 நாமத்தினாலே பிதா போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இந்த பரிசுத்த தேற்றவாளன், ஆவியான தேற்றவாளன் என்ன செய்வாராம்? He will teach me. முதல்ல நம்ம பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் அதில் பார்க்கும்பொழுது He will be with you forever. என்றென்றும் உங்களோடு இருப்பேன். இப்போ என்ன சொன்னாரு? I will teach you. சங்கீதக்காரன் சொல்வார் இல்லையா, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு போதித்து, நீங்கள் எங்க போகணும், என்ன பேசணும், யார்கிட்ட இருக்கணும், நான் போதிப்பேன். அப்ப யார் சொல்ல முடியும்? எனக்குள் ஒரு ஆவியானவர் உதவி செய்கிறவர், உதவுனராக இருக்க வேண்டும். 2. 3வது சொல்லும் பொழுது 16ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்துல, 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தார். என் நாமத்திலே நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், எதையும் கேட்க மாட்டீர்கள், நீங்கள் கேட்கின்ற பொழுது எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் கொடுக்கின்ற வழி நடத்துகின்ற ஒரு ஆவியான். 3வதாக அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகின்றார்? வழி நடத்தும் ஆவியானவர். நம்முடைய வாழ்விலே வழி நடத்துகின்ற ஒரு கடவுளாகவே அவர் காணப்படுகின்றார். இந்த 3 அடிப்படையிலே தான் இந்த உதவி செய்கின்றவர் என்ன செய்கிறாரா, நம்மிடத்திலே வருகின்ற பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நம்மோடு வருகின்ற பொழுது நாங்கள் 3 ஒன்றாகவே இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகின்றார். அதனால தான் இந்த ஒரு வித்தியாசத்தை காட்டுறார். என்ன வித்தியாசம்னா, நான் உங்களுக்குள் என்றென்றைக்கும் இருப்பேன். 2வதாக என்ன செய்வேன்? நான் உங்களோடு கூட போதிப்பேன், உங்களை வழிநடத்துவேன். இப்ப என்னன்னா, indwelling God, அவர் வந்து உள்ளுக்குள்ளே வாசம் செய்கிற கடவுள். எசேக்கியேலின் புத்தகம் 36ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எசேக்கியேல் 36. இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுத்தேன். பரிசுத்த ஆவி கட்டளையிடப்படும் பொழுது என்ன கிடைக்கும், என்ன மாற்றம் வரும்? பரிசுத்த ஆவி வரும் பொழுது என்ன மாற்றம் வருகிறதுன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியை கட்டளையிட்டு என்ன மாம்சத்தை, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு. அதாவது நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்தோம்னு சொன்னா, அடிக்கடி ஜனங்களுக்கு மனசு கல்லாயிரும். அடிக்கடி கல்லாகும். ஆடையை கொடுத்தாரு, மன்னாவை கொடுத்தாரு, தண்ணியை கொடுத்தாரு, எந்த காலமா கொடுத்து பார்த்தாரு, திருப்பி கல்லாயிரும். கடினப்படுத்தி போயிடும். 10 வாரம் கடினம், கல்லான ஒரு இருதயம். இப்ப என்ன செய்யறாரா, கடவுள் முதலில் மனிதனை உருவாக்கினார். God created man. முதல்ல உருவாக்கினார். இப்போ என்ன செய்யறாரா, நான் பரிசுத்த ஆவியை கொடுத்து ரீக்ரியேட், மறுபடியும் உருவாக்குவேன். இப்ப இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் தான் சீஷர்கள். 3.5 ஆண்டுகள் இருந்தார்கள். 3 ஆண்டுகள் முடிந்துவிட்டு மறுபடியும் மீன்பிடிக்க தொழிலுக்கு போய்விட்டார்கள். ரீஅஃபர்மேஷன், மறுபடியும் அழைக்கிறார்.
மறுபடியும் அவர்களை கமிஷனிங் கொடுக்கிறார், மறுபடியும் ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அதே போல பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், இது என்ன செய்யப்பட்டது? கல்லான ஒரு இருதயம் கிரியேட்டட், அந்த இருதயம் பல கிரியேட் பண்ணது கல்லா இருந்தது. பரிசுத்த ஆவி வரும் பொழுது மாற்றம் என்ன? ரீகிரியேஷன், மறுமாற்றம். அந்த மறுமாற்றத்துல தான் பிதாவாகிய கடவுள் பரிசுத்த ஆவியை அனுப்புகின்றான். அந்த பரிசுத்த ஆவி வரணும்னு சொன்னா பிதா வரணும்னு சொல்லும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்து பாடுபடணும், அவர் மரிக்க வேண்டும், உயிர் தளர வேண்டும். அப்ப அவர் போனா இவர் வருவார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அதான் சொல்றாரு இந்த மாற்றம். இந்த சொல்றாரு சங்கீதம் 42, சத்துருக்கள் என்னை உருவ குத்தி விட்டார்கள். இந்த சத்துருவாகிய பிசாசு என்ன செஞ்சிருச்சு? இந்த உலகத்துல மனிதனை படைக்கும் பொழுது கூட இருந்து குத்திருச்சு. எங்க ஆதாம் ஏவாள தோட்டத்துல குத்துனதுனால தான் அவனால வெளியே வர முடியல. ஊடகே இருந்து என்னெல்லாமோ சொல்லி கெடுத்துட்டான். அதுதான் சொல்றாரு, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? உனக்கு ஒரு கடவுள் இருக்கிறார். மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா கடவுளை நோக்கி கதறுகிறது. அதனாலதான் இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு ஆவி மாற்றம் பெறணும்னு சொன்னா இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து இந்த பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற பொழுது மாற்றம். அதான் சொல்றாரு மறுபடியும் இந்த இயேசு கிறிஸ்துவ தான் யார் பிரசங்கம் பண்ணா? யோவான். இதுல பேசினாரு மத்தேயு 3ஆம் அதிகாரம் சொல்லும் பொழுது 11ஆம் வசனத்துல சொன்னார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்ன செய்வார்? அவர் எனக்கு மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், சரீர ஞானஸ்நானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ரொம்ப நல்லது பிரதர், நீங்க முழுக்க ஞானஸ்நானம். இங்கே ஒரு ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். அப்ப அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள வருகும் பொழுது என்றென்றைக்கும் இருக்கிறார், போதிக்கிறார், வழி நடத்துகிறார். அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, உங்களை பழைய அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான ஒரு இருதயத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகத்தான் வெற்றி நிறைந்த ஒரு வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது யார் கொடுக்கிறார்? பிதா கொடுக்கிறார், கிறிஸ்து தரல. இயேசு அப்பா, கிறிஸ்து அப்பான்னு சொல்லும் பொழுது நம்ம அது வருவதில்லை. இயேசு அப்பா தரல, இயேசுடைய அப்பா கொடுக்கிறார். இயேசு அப்பா என்று சொல்லுகிறோம், இயேசுடைய தகப்பன், அதுதான் பிதா. இயேசு அப்பா, நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து தான் கூப்பிடுறோம். ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுறோம். ஏசப்பான்னு கூப்பிடும்போது யாரையும் சேர்த்து கூப்பிடுறோம்? ரெண்டு பேரும் கூப்பிடுறோம். மூணாவது ஆளையும் சேர்த்துக்கிறீங்க, அவர் தான் உதவி செய்யறது. உங்கள்கிட்ட இருப்பார். எந்த கஷ்டம், எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், எந்த வருத்தம், எந்த வியாதி எது வந்தாலும் அவர் உள்ள இருந்து வழி நடத்துவார். ஒரு கடவுள் உள்ளிருந்து சொல்லவில்லை என்று சொன்னால் நான் குழம்பிடுவேன். உள்ளுக்குள்ள ஒருத்தர் வேணும். நீங்க பாருங்க, ஒரு பேருந்து போச்சுன்னா அதுக்கு ஒரு நடத்துனர் இருப்பார், ஓட்டுநர்னு ஒருத்தர் நடத்துனர் இருப்பார். ஒரு ரேஸ் வண்டி ஓடிச்சுன்னு சொன்னா அங்க ஒருத்தர் இருப்பார். இன்னொரு பக்கத்துல இருந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? ஹெல்ப் பண்ணுவாங்க. கணவன் மனைவி பக்கத்துல இருக்கணும், உதவி செய்வதற்கு. அப்ப எனக்குள்ள சோர்வுகளை நீக்குவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் எபேசியர்ல சொல்லுவார் பாருங்க, 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தர வேண்டும். என்ன ஆவி தரவா? தம்மை அறிந்து கொள்ளுகின்ற ஆவி, டு அண்டர்ஸ்டாண்ட். அதான் கடவுளை கேட்கணும். நான் கடவுள்கிட்ட போய் கேட்கணும். இங்க பாருங்க, ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரை கேளுங்கன்னு சொல்றது பார்த்தா கடவுளுடைய அந்த தொடர் கொட்டத்துக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னா பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவியை உங்களுக்கு கொடுக்கின்றார். ஏசாயாவில பார்த்தோம்னா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல பயமும் என்ன ஆகி கொடுக்காம, ஏசாயா 11ஆம் அதிகாரம் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் கருணையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் ஞானம், உணர்வு, அறிவு, தெளிவு கொடுக்கின்ற ஒரு ஆவியானவர் தான் இந்த பரிசுத்த ஆவி. பழைய ஏற்பாட்டை சொன்னதுதான் இங்கே வருகின்றார், புதுசாக வந்துள்ளார். ஆக இந்த ஆவியானவர் தான்
சக்தி கொடுக்கின்றவர், ஆற்றல் கொடுக்கின்றவர். அப்போஸ்தலர் 1:8 இந்த ஆற்றல் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்துல அக்னிமயமான நாவுகள் வந்தது, இறங்கியது, பரிசுத்த ஆவியினை அவன் நிறைந்து பல பாஷைகளை பேசினாலும் பாருங்க, சபை வளர்ந்தது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியினை நிறைந்து பாஷைகள் பேசப்படுகிறது, அந்நிய பாஷைகள் பேசப்படுகிறது. வாட் இஸ் த அவுட்கம்? விளைவு என்ன? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு சபை ஓடிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இந்த சர்ச்சில் இருந்து அந்த சர்ச்சு, அந்த சர்ச்சில் இருந்து இந்த சர்ச். கடவுளுடைய பெரிதான பெருமையினால நமக்கு விரைவில் ஆலயங்களில் வர இருக்கிறோம். அப்போ எந்த இடத்துக்கு போக போகிறோம்? பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா நான் நிறைய பாஸ்டர் பார்த்தேன். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு என்ன வேலைன்னா 8 மணிக்கு உட்காந்தேன்னு சொன்னால் சாயங்காலம் 6 வரைக்கும் ஒரு பாஸ்டரையாக பார்க்குறது. யார் நல்லா பிரசங்கம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பைபிள்லாம் படிக்க தேவையில்லை. இது தேவையில்ல, பைபிள்லாம் தேவையில்லை. பாஸ்டர் எப்படி நல்லா பேசுகிறாரு. அப்போ அவர் சர்ச் எங்கே இருக்குது? இப்போ இந்த சர்ச் போயிடுவோமா? இல்லை, நம்ம லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் நம்ம குடும்பமாக அந்த சர்ச் போகணும். நம்ம இப்படி செய்யணும். இப்போ பிளானிங். அதாவது இந்த பாஸ்டர் சரியில்லை, நம்ம பாஸ்டர் சரியில்லைப்பா, அவர் பிரசங்கம் ஒன்றும் வழங்கலை, இதுக்கு ஒரு பாரு நல்லா ஆவிக்குரியல இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்துச்சுன்னா வருகின்ற மாற்றம் என்ன, விளைவு என்ன? கல்லான இருதயம் போய் நவமான இருதயம் ஒரு ரீஜெனரேஷன் வந்திருக்கணும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னா நான் 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கணும். இங்க என்ன பண்றோம்? யோசிக்கணும். இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே தான் இன்றைக்கு சொல்றாரு, ஹியர் ஓ காட், டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி, கடவுளை குறித்து தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அதனால தான் பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனங்கள்ல படிக்கின்ற பொழுது சொல்றாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் எட்டு போறது பைத்தியமா இருக்கு. நாங்களோ 23ஆம் வசனத்துல சொல்றோம், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து சொல்லுகிறோம். வேற எதையும் பற்றி பேசலாம். இன்னைக்கு நாம் எதை குறித்து சொல்லுகின்றோம்? நான் லண்டனிலே ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பொழுது அந்த வீட்டிலே சிலரை பேசிக் கொண்டிருந்தோம். அந்த அம்மா அவர்கள் ஸ்வீட்டு வைத்தாங்க. அந்த ஸ்வீட்டை நான் சாப்பிட போனேன். ஐயா என்று சொன்னார். நான் கையெடுத்தேன். இப்படியே பேசிக்கொண்டே இருந்தார். பேசிக்கொண்டு இந்த கதை ஓடும். ஒரு 10 நிமிஷம் ஓடி ஒரு அவுட்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மா ஜோமனை சொன்னாங்க. அந்த அம்மா ஜோமனை சொல்றதுக்கு முன்னாடி என்ன வைக்கிறாங்களாம்? பிஸ்கொத்து, முந்திரி பருப்பு, பால் இதெல்லாம் வைக்கிறாங்களாம். ஆனால் அந்த ஊழியக்காரன் சாப்பிட விடலையா? நான் இல்லை, ஊழியக்காரன் சாப்பிட விடலையா. லண்டன் நான் போல அவர் சொல்றாரு. இதெல்லாம் இவர் லண்டன் போனார். அப்புறம் அடுத்த அனுபவம் ஜெர்மனி போனார். இதெல்லாம் பைபிளே இருக்குது. நான் ஜெர்மனி போனேன், நான் லண்டன் போனேன். பரிசுத்த ஆவி, கடவுள், இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் பேசுறதே கிடையாது. என்னை குறித்து நான் பேசுவேன். அதுதான் ஏசாமி சொல்றாரு, அவர் தாம் கேள்விப்பட்ட யாவையும் குறித்து சாட்சி கொடுப்பார். நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். அதனாலதான் இன்றைய நாளினுடைய தியான பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டது. யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனங்களில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, பிதா படப்போகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நான் சொல்ல முடியுமா? என்னை பத்தி சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல மாட்டேன். என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், நீங்களும் என்னை குறித்து சாட்சி கொடுப்பீர்கள். 16ஆம் அதிகாரம், நீங்கள் இடரம் அடையாதபடிக்கு உங்களுக்கு சொன்னேன். லாக்டவுன் முடிஞ்சு என்ன செஞ்சிடாதீங்க, இடரல் அடைஞ்சிடாதீங்க. ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவாங்க. இன்னைக்கு எங்க போறோம்? வசனம் தான் நடக்க போறோம். சாமி சொன்னது இங்கதான் நடக்கும். முதல்ல 666 கையில கொடுக்குறாங்க, மத்தல ஓட்டுறாங்க, சிப்பு ஓட்டுறாங்கிறதுலாம் வேற பிரச்சனை. நம்ம எங்க போறோம்? நாம் தொழுது கொள்ளுகின்ற ஆலயத்திற்கு ஆண்டவரை பார்க்க போகிறோமா அல்லது எதை பார்க்க போகிறோம்? வேடிக்கையான ஒரு கதை, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கதை, நேரங்களை அடிக்கடி சொல்வேன். ஒரு பூனை லண்டன் போனோம். ஒரு வேடிக்கையான கதை. லண்டன் போயிச்சான். போய் திரும்பி வந்த உடனே எல்லாத்தையும் பெருமையா பேசிட்டு இருந்துச்சான். அப்ப அந்த லண்டன் பூனை கேட்டாங்களா, நீ லண்டன் போனியே, ராணியை பார்த்தியா? பார்க்கல பிரதர். அந்த திரைச்சீலை பார்க்கல, கீழே விரிச்சு இது பார்க்கல, அந்த நல்ல நல்ல இது பார்க்கல. என்ன பார்க்க? அங்க போனா போனேன், ஒரு வெள்ளை எலி இருந்துச்சு. வெள்ளை கலர் இருந்துச்சு. நான் கருப்பு, அது வெள்ளை. சரி சாப்பிட்டியா? பயங்காட்டிட்டு வந்திருக்கிறேன்,
அடுத்த வாட்டி போய் சாப்பிடுவேன். நீ எப்போ போற? இப்போ போனியே, என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை. அதான் சொல்றேன், அந்த பையன் சொன்னாங்க, புனையக்கா எங்க போனீங்க? நான் ராணி பக்கம் லண்டன் போனீங்க. அம்மா ஐயா, நீங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு எங்க வர்றீங்க? நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன். என்ன பார்த்தீங்க? ஏசி போடல பிரதர். லாக்டவுன்ல ஏசி போட்டா வைரஸ் வரும்னு சொல்றாங்க. ஒரே புழுக்கும் பிரதர். ஃபேன் போடல பிரதர். சரியான சேர் இல்லை பிரதர். நீங்க ஜீசஸை பார்த்தீங்கன்னா, ஏசாமியை பார்த்தீங்கன்னா, இல்லையே பிரதர், எங்க பாஸ்டர் அப்படி ஒன்றும் சொல்றீங்க பிரதர். எப்படி இருக்கிறோம் இன்றைக்கு சொல்லுகின்றார். அவர் என்னை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார். நீங்கள் இடம் அடைய வேண்டாம், ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். யார? நம்ம தான் நமக்கு எதிரி. சத்துருங்க யாரு? அவனவன் வீட்டார் தான். நம்ம வீட்டார்கள் நம்ம எங்க அப்பா, எங்க அம்மா, என் பிள்ளை, என் கோழி, இவங்க சொந்தக்காரன் கிடையாது. கிறிஸ்தவன் தான் கிறிஸ்தவனுக்கு எதிரியாக இருக்கிறான். விட இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற இந்த நாட்களிலே கர்த்தாவை என்னை கேட்டாலும் கடவுளை குறித்து தெளிவாய் புரிந்து கொள்வோம். அந்த ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியோடு ஒரு நெருக்கமான உறவு இருந்தால்தான் நாம் என்று சாட்சி சொல்ல முடியும். அந்த ஆவியானவர் என்றைக்கும் இருப்பான். ஒரு வார்த்தை மட்டும் இருக்க மாட்டார். திடீர்னு அபிஷேகம் வர மாட்டார். அது வேற வரம். அபிஷேகம் என்று சொல்வது வரம். பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் இருந்து என்னை வழி நடத்தி போதிக்கின்றவர் சொல்லுகின்றார். பிதா அனுப்ப போகின்ற அந்த கடவுள் ஏசாமி சொல்லுகின்ற பொழுது அந்த யோவான் சொல்வான், சத்திய ஆவியை இந்த சொல்லும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். எசேக்கியேல் சொல்லும் பொழுது கல்லான இருதயம் எடுக்கப்பட்டு புதிய மாற்றம் கொடுக்கப்படும். சத்துக்கள் உருவகத்தலாம் மாற்றங்கள் வருகின்ற பொழுது வாழ்க்கையில நாம் சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது பயமும் அந்த தெளிவும் பயமுள்ள ஆவியில தெளிவு நிறைந்த ஒரு ஆவியை கொடுப்பதற்கு வருகிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த சீஷர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பதாக பெரிய 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 மாற்றங்களை செய்தார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்யலாம்? வெற்றி நிறைந்த ஒரு வாழ்வை வாழலாமா? அல்லது இன்னும் புலம்பிக் கொண்டு, இன்னும் போராடி கொண்டு, இன்னும் சோர்வோடு, இன்னும் தனிமையில உட்கார்ந்து போகிறோமா? எழுந்திருப்போம், நேரம் வந்து விட்டது, எழுந்திருங்கள் போவோம் என்று சொன்னது போல நாம் எழுந்து கட்ட வேண்டும், நிர்மாணிக்க வேண்டும், திருச்சபைகளை உருவாக்க வேண்டும், இன்னைக்கு நம்முடைய நாட்டை உருவாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில என்றென்றும் இருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு நிறைவாய் கிருபையாய் நம்மை வழிநடத்த கடவுள் தாமே நமக்கு கிருபையும் பலமும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டியது அந்த வார ஜெபவியம் ஏற்பட்டது. அந்த காணிக்கை 3150 ரூபாய். உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு ஒரு 5ஆம் ஞாயிறு காணிக்கை 450 ரூபாய், தோற்ற காணிக்கை 1500 ரூபாய், அதற்குள்ள 1950 ரூபாய். அப்போ நாமே நாட்டிலே நம்மை ஆசீர்வதித்து வெளிப்படுத்தி வராங்க. நம்மை நம்முடைய காணிக்கைகளை படைக்கும் வண்ணமாக அனைவரும் எழுந்து நின்று 206வது ஞானப்பாடலை பார்ப்போம். தேவ கிருபையை தேடு, நீ போராடி கொண்டது ஆதி வாரமின்றி ஏறு, நன்றாய் ஜாக்கிரதை. ஞானப்பாடல் 206. Amen.
நாங்கள் படைத்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு எந்தெந்தைக்கும் இருக்கிற ஒரு கடவுளாக, எங்களை போதிக்கின்ற ஒரு கடவுளாக, எங்களை வழிநடத்துகிறவராக மாத்திரமல்ல, கல்லான இருதயங்கள் எடுக்கப்பட்டு புதிய ஒரு நிர்மாணத்திற்குள்ளாக புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் பயங்களை எடுத்துக்கொண்டு தெளிவான சிந்தனையோடு பரிசுத்த ஆவியானவராக எங்களை வழிநடத்தும்படியாக எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். அந்த நாம் எங்களையும் இந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாம் வல்ல நித்திய கடவுளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமது முன்னிலையில் விண்ணப்பம் செய்யப்படுகிறோம். எல்லாரையும் கேட்கும் அந்த பரிசுத்த வார்த்தையுடைய ஊழியர் திருச்சபையை கலப்பு இன்றைய போதிக்கவும் திருவின் சாதனை ஒழுங்காக வழங்கும் தேவனை துணை செய்தல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பரம தந்தையே, பஞ்சம், வறட்சி, யுத்தம், கலகம், கொள்ளை நோய், பெருவெள்ளம், புயல், காற்று, நிலநடுக்கம், எதிர்பாராத வகையிலான நேரிடும் மரணம், நரக தண்டனை இதற்கு கெடுத்து விலைக்கு காக்கணும். இளைய நோயாளிகள், ஏழைகள், கர்ப்பவதிகள், விதவைகள், திக்கற்றவர்கள், நின்றும் துன்பப்படுகிற எல்லாருக்கும் தேவை சமய சகாயராய் விளங்கிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாளுடைய கிருபையை பெற்றவர்களாய் வாழவும், இந்த வாழ்க்கையின் முடிவில் சமானுடைய வாழ்க்கையை முடித்து புது பராமரிப்பின் கலைப்பாரி புது வல்லமையினாலே உயிர் பெற்று எல்லா பரிசுத்த வாங்கோடும் நித்தியமான மெய் வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் பெறுவதாக, சுத்தம் பரப்புதல் செய்யப்படுவது போல புகழ் செய்யப்படுவதாக. அன்று வீட்டை மறந்த நாரும் நாளைக்கு மன்னிக்கிறவர்கள் பாவத்துக்கு மன்னி சோதனைக்கு உட்படாமல் தேவற்றுக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மயமையும் என்னடிப்படவில்லை சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. உன்னிடம் திரும்பி கொண்டவரோடு இருப்பாராக. நமது திருமணத்தில் பிரசனமோ உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. Sotram